Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட Nagas Only Naturalல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கற லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். மொத்தம் வந்து 23 ப்ராடக்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 100% 200% சொல்லலாம் ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கோம். பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் வச்சு நம்ம பண்றது. ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சூரிய கூடார உலர்த்தி நம்ம அங்க போட்டுருக்கோம். சோ சூரிய வெளிச்சத்தின் மூலமா பண்றது நம்ம. அதே மாதிரி அடுத்து இப்ப நம்ம ஒரு 4 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒண்ணு வந்து இங்க ரெடி ஆயிட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருவளையம் சரியாகிறதுக்கான கிரீம் வந்து நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இதுல ரெடி ஆயிட்டு இருக்கு. சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் செய்வேன். நான் பாத்தீங்கன்னா எதனா ஒண்ணு யோசிச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அதுல வந்து எது நல்ல ரிசல்ட் கொடுக்குதோ அதை மட்டும் லான்ச் பண்றது, மற்றது எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டிடுறது. ஓகே, இது அப்புறம் பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு பாத்துக்கலாம், இதுல வேற என்ன இன்கிரீடியன்ட் சேர்த்தா இன்னும் ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பண்றது. இதுல வந்து இந்த நியூவா ஒரு 4 ப்ராடக்ட் சொல்லியிருந்த பாருங்க. அது என்னன்னா நம்மளுடைய ஃபுல் பாடி கிரீம் 24 ஹவர்ஸும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து சூப்பரா நல்லா அந்த ஈரப்பதத்தோடன்னு சொல்லுவோம்ல. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும். லோஷன் அந்த மாதிரி போட்டாலுமே தண்ணி பட்டுச்சுன்னா போயிடும். நம்மள்ட்ட அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவளையம் சரியாகிறதுக்கான க்ரீம். அது நிறைய பேருக்கு கருவளையம் பிரச்சனை இருக்கு, சூப்பரா சரி பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுட் கிரீம். இது வந்து கால் பித்த வெடிப்புக்கு ஏகப்பட்ட பேருக்கு வந்து பித்த வெடிப்பு, அது கூட சேர்ந்து அதிக நேரம் நம்ம லேடிஸ்லாம் கிச்சன்லயே நிற்கும் போது அந்த கால் பித்த வெடிப்பு பாத்தீங்கன்னா அப்படியே அழுத்தம் கொடுத்து கொடுத்து அது விரியும் போது வலி எடுக்கும். இன்னும் சில பேருக்கு அதுல ரத்தமே வந்து ரொம்ப காயமா இருக்கும். அந்த இதை சூப்பரா சரி பண்ணலாம் அந்த கிரீம், ஃபுட் கிரீம் வச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் பாம். இது வந்து என்னன்னா இப்ப இதை ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்ணதுக்கான ரீசனே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கால்சியம் பவுடர் அப்படின்றது தான், கால்சியம் சத்து அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கால்சியம் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து பெயின் அப்படின்றதே வரும். பட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்றது வந்து, நான் உங்ககிட்ட கால்சியம் பவுடர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன், இந்த வீட்டில் சும்மா இருக்க முடியாமல எதனா தைலம் இதெல்லாம் எடுத்து தேய்க்கும் போது அந்த இது எப்படி ஆயிடுதுன்னா அந்த இடமே எங்களுக்கு கருத்து போன மாதிரி ஆயிடுது சிஸ்டர். இன்ஸ்டன்டா இப்பவே இன்னைக்கே ஒன்று எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஏதாவது எடுத்து தடவும் போது எனக்கு அந்த இடம் கருப்பாயிடுது, அலர்ஜி ஆயிடுது, அரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால நீங்க வந்து ஒரு சூப்பரான பாம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து பெயின் ரிலீஃப் பாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 தான் நம்மளுடைய நியூ. இந்த நியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரிடா, நியூவா வந்தாலும் வந்து நான் வந்து சூப்பரா எல்லார்கிட்ட ரீச் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான். என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய லிப் லைட்டனிங் கிரீம், ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம், இது வந்து இதுதான் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கிஃப்ட்டுக்காக வாங்கி கொடுக்கறது. நவராத்திரிக்கு, பர்த்டேக்கு, வளகாப்பு வச்சா இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்டாக வர்றவங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் பையில இல்லை அதுக்குன்னு இந்த சுருக்கு பை மாதிரிலாம் இருக்கும்ல, இதில் வந்து நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இப்போ யாருக்கு ஃபங்க்ஷனோ அவங்களுடைய இமேஜ் போட்டு நாங்கள் சொல்கிற டெக்ஸ்ட் போட்டு நீங்கள் கொடுக்க முடியுமா ஸ்டிக்கரில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நம்ம நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு பாடி லோஷன், அதாவது நம்மளுடைய பாடி கிரீமும் இந்த டார்க் சர்க்கிள் கிரீம், இது ரெண்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் அதை வாங்கி கொடுத்துட்டேன், இப்போ அடுத்து இதை வாங்கி கொடுத்தேன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 50 கிராம் கண்டெய்னர்லையும் 20 கிராமும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி அதான் நான் சொல்றேன், அந்த 200% சொல்லுவோம்ல, அது மாதிரி சூப்பரா அந்த ஆர்கானிக்கா எந்த விதமான கெமிக்கலும் நம்ம போடுறது கிடையாது. எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தினால ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது சில பேருக்கு. ஸோ அதனால வந்து அதுல கலரும் ஆட் பண்றது கிடையாது, ப்ரிசர்வேட்டிவும் போடுறது கிடையாது. வாசனைக்கு வந்து வித்தியாசமான ஒன்று ஆட் பண்ணலாம் அப்படின்னு அதுவும் பண்றது கிடையாது. சரிங்களா? ஸோ இதை வந்து ரொம்ப சிம்ல வச்சிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொதிக்க கூடாது. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் அதை வந்து சூரிய கூடார உலர்த்தியில வச்சிருவோம். சூரிய கூடார உலர்த்தியில வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறி ஒரு சூப்பரான கிரீமா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகும். நேத்து வந்து பெயின் ரிலீஃப் பாம் ரெடி பண்ணோம். ஆமா, வீடு ஃபுல்லா லட்டு ஸ்மெல், நல்லா வாசனை அடிச்சது. வந்து எங்க லட்டு இருக்கு டேய், லட்டு இல்லடா அது. அதே மாதிரி நம்ம ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம் இருக்கு பாருங்களேன், அதை ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல வாசனை, அப்படியே வீடே மணக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாசனை. அது எப்படின்னா நம்மள வந்து ஒரு வாசனையை வச்சே நம்மள ரிலாக்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல் நம்மள ஹீல் பண்ற மாதிரி சூப்பரா இருக்கும் அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா ஒருத்தவங்க வந்து மகி கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க மகி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கப்பா அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு 60 வயசு ஆச்சுப்பா, ஆனா வந்து
நான் எந்த விதமான ஸ்கின் கேர் இதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ அபி லான்ச் பண்றதுனால இந்த பாடி கிரீம் எனக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்னோட மருமகள் கிட்ட சொல்லி நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இதை வந்து அபி கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, சொல்லிட்டாங்கம்மா. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ண ப்ராடக்ட்ல நீங்க எப்போ போடுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே விஷயம் தான் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை இருக்கு, அதனால ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கை வந்து எனக்குமே எவ்வளோ பயம் இருக்கும், நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து எப்பவுமே அந்த நம்பிக்கையை வந்து எவ்வளோ 200 300 இந்த மாதிரி அத்தனை % வந்து காப்பாற்றிட்டே தான் இருப்போம். இன்னொன்று வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தம்பி பாப்பாவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து கேர் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போனோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. இது வந்து நம்மளை யூடியூப்பில் வாட்ச் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தெரியும். நம்மளது வந்து சேனல் ஃபஸ்ட்டு ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், ஹோம்மேடாக வந்து க்ரீமு, அப்புறம் வந்து ஐப்ரோக்கு, முடிக்கு, ஸ்கின்னுக்கு, கலருக்கு, ஃபேஷியல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீச் ஆச்சு. அதே மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்னு இல்லை, எந்த விதமான ஸ்கின் கேர் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெமிக்கலாக இருக்கிறது இதை ஸ்பான்சர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த நம்பிக்கையெல்லாம் வச்சு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எப்பவுமே காப்பாற்றுவோம், அதை தான் சொல்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே சீக்கிரமாக வந்துடும், சொன்ன டைமிங்கில் உங்கள் கைக்கு வந்துடும். இந்த பாத்திரம் வந்து மறக்க முடியாத பாத்திரம் எனக்கு. என்னன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய க்ளோ சீரம் பார்த்தீங்கன்னா இது வந்து 15 லிட்டரு. ஸோ அந்த 15 லிட்டரு வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டது. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி இப்போ வந்து அதை வந்து இந்த 100 லிட்டருக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய பெரிய கண்டெய்னர் வாங்கியிருந்தோம், அதில் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டார்டிங் ஒரு ப்ராடக்டை நியூவாக லான்ச் பண்ணும்போது இந்த பாத்திரத்தை எடுத்துக்குவேன். ஏன்னா ராசியான பாத்திரம்னு சொல்லி நானா நினச்சிக்குவேன். இதில் நம்ம செஞ்சுட்டோம்னா அடுத்து நிறைய நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா தான் எல்லாரும் வாங்குவாங்க, பாத்திரத்தை ராசின்லாம் சொல்லாதீங்கன்னு வைங்க. ஸோ இருந்தாலும் இது வந்து ஸ்டார்டிங் அந்த செல்ல பிள்ளைன்னு சொல்லுவோம்ல, எப்போவுமே அவங்களை வந்து தாங்கன்னு தாங்குவோம். அது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இது ஒரு இது ஆரம்பம் எனக்கு. ஸோ அதுதான் இனி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தீபாவளி ஆஃபர் நம்ம போடுவோம். ஆமாம், தீபாவளி ஆஃபர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க, இதெல்லாம் சொல்லலாமா, இப்படி எல்லாம் சொல்லலாமான்ற மாதிரி இருந்துச்சு. ஆஃபர் எப்படியும் போடுவீங்க, அதுக்காகவே நான் வெயிட் பண்றேன், அப்பதான் நான் வாங்குவேன் அப்படின்லாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஏங்க அது வரைக்கும் ஆர்டர் கொடுக்காம இருந்தா எப்படி அப்படின்லாம் கூட நான் கேட்டிருக்கேன். அதனால வந்து வெயிட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா நம்ம வந்து ஆஃபர் போட்டுருவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஆர்டர் எப்பவும் போல கொடுத்துக்கிட்டு இருங்க. அதே மாதிரி வந்து தீபாவளி கொஞ்சம் ஷார்ட் டைம்ல தான் நம்ம ஆஃபர் போடுவோம், இப்பயே போடுவோம். ஆமா, இப்பயே போட்டோம்னா ரொம்ப நாள் இருக்குல்ல, அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஐடியா நிறைய கொடுக்குறீங்க, அந்த சம்பள டேட்ல ஆஃபர் போடுங்க, அதே மாதிரி வந்து இப்ப லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து நாங்க பல்கா வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க. அது என்ன அப்படின்றது கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆட் ஆகி தான் புது ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு வரும், இந்த ஆஃபர் லிஸ்ட் வரும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செய்கிற இந்த டார்க் சர்க்கிள் க்ரீமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் பாமு, அடுத்து என்னது மச்சான் மாய்ஸ்சரைஸ் க்ரீம், பாடி மாய்ஸ்சரைஸ் க்ரீம், அடுத்து வந்து ஃபுட் க்ரீம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதனால நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணதை நம்ம சொல்லணும்ல, அடிக்கடி சொன்னாதானே நிறைய பேருக்கு தெரியும், அதனால தான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்றீங்க, அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாங்க. அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பட் அந்த அம்மா வந்து அடிக்கடி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அப்பா நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கப்பா, உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க வாங்கிக்கப்பா அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னொரு சிஸ்டர் கால் பண்ணுவாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா வெயிட் லாஸ்க்கு, ஏன்னா அவங்களோட வெயிட் லாஸ் பவுடர், அவங்களுடைய டாக்டர் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு. அதனால எல்லாருக்குமே அம்மா சொல்லி விட்டுருவாங்க வெயிட் லாஸ் பண்றது. வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கு, அதனால நான் தைரியமா எல்லாருக்கும் சொல்லுவேன்ப்பா, நாங்க தான் அதுக்கு வந்து உதாரணமே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அம்மா கால் பண்ணாங்க, பாக்குறதுக்கு பழைய ஹீரோயின் பானுமதி மாதிரி இருந்தாங்க, சொல்லி விட்டேன். ஆமா, நேத்து ஒரு விஷயமா வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க அப்ப. அதனால வந்து இது மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்மா நிறைய நம்மளுக்கு கால் வர்றதே பாத்தீங்கன்னா அம்மாஸ் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய அம்மா கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா தம்பி
சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம யூஸ் பண்ணது மட்டும் நம்ம அதை இன்னொருத்தருக்கு சொல்லி நீங்கள் இதை வாங்குங்க, அவங்கக்கிட்ட நல்லா இருக்கு, கெமிக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க எங்ககிட்ட சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க நம்மளை பற்றி சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் நிறைய ப்ராடக்ட் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை நம்மளுக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.